ஹலோ CosmoStudios வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், இதுதான் இந்த ரியலிஸ்டிக்கான மாடலில் தான் நம்ம வந்து இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக பண்ணலான்னு சொன்னோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, அது ஓகே, அது பார்த்திங்கன்னா இது வந்து 3D மேனுப்புலேட்டர் விஜெட்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கன்வென்ஷனலாக இருக்கிற மாதிரி மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணலாம். சாஃப்ட்வேர் இப்போ மற்ற சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டூலோட ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த டூல் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஆனால் பிளெண்டரில் அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா பிளெண்டரில் இருக்கிற ஸ்கேலுக்கான ஷார்ட்கட் வந்து எஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு மவுஸ் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ எஸ் அழுத்துனீங்கன்னா அங்கே வந்து கனெக்ட் ஆகிடும். வந்துட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துட்டு அப்படியே ஸ்கேல் ஆகும். அதுதான் வந்து ஒரு பிளெண்டரில் இருக்கிற ஒரு நல்ல விஷயமே. இப்போ வந்து இப்போ என் மவுஸ் எங்கே இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே நான் ஸ்கேல் பண்ணலாம். அதுவே அதே மாதிரி தான் ரொட்டேஷனும், எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி மூவுக்கு வந்துட்டு ஜி அழுத்துனீங்கன்னா மூவ், ஸ்கேலுக்கு வந்து எஸ். அதே மாதிரி ரொட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் அழுத்துனீங்கன்னா ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி ஜி அழுத்துனீங்கன்னா மூவ் ஆகும். அதாவது ஜி அழுத்தி மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேஷனுக்கு, உங்கள் வியூவோட ரிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். அதுதான் இங்கே விஷயமே. ஓகே, இப்போது இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்துட்டு ஷார்ட்கட்ஸை வந்து மறக்காமல் வச்சுக்கணும். அதுதான் வந்து பிளெண்டரில் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய விஷயம் வந்து ஷார்ட்கட் இல்லாமல் நிறைய விஷயம் இதில் வராது, நிறைய விஷயம் இதில் ஓப்பனே ஆகாது. அதாவது ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது, நம்பர் காம்பினேஷன். அதாவது இப்போ ஆல்ட் அழுத்தி சில கீஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிலது வரும், அந்த மாதிரி விஷயம்லாம். இப்போது அதனால் வந்துட்டு எல்லா ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து இங்கே வரும்போது ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். அதாவது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, பிளெண்டரில் மிடில் மவுஸ் பட்டன். அதாவது இப்போ வந்து மிடில் மவுஸ் பட்டன் வெறும்னே இப்படி வச்சுட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும், பெர்ஸ்பெக்டிவ் வியூ ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து இப்போது மூவ் டூல், அதாவது ஜி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா வேறு இடத்துக்கு போவோம். அதுவே இப்போ எனக்கு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நகரணும் அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டன் அழுத்துனீங்கன்னா இதோ XYZ 3 ஆக்சஸும் வந்துடும். இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நகரணுன்னா இதை கிளிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி நகர்த்திக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸ். இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு Z ஆக்சிஸ் வேணுன்னா மறுபடியும் ஜி அழுத்திட்டு மறுபடியும் Z ஆக்சிஸ். அதே மாதிரி இப்போ எனக்கு இதை வந்துட்டு இந்த மிடில் கொண்டு வந்து வைக்கணும்னா இப்போ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இப்போ இங்கே இருக்குது. இப்போ எனக்கு அதை வந்து மிடில் கொண்டு வந்து வைக்கணும்னா இப்போ ஜி அழுத்திட்டு மிடில் மவுஸ் பட்டன் அழுத்திட்டு இங்கே வந்துட்டு திரும்ப லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஜி அழுத்திட்டு மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஒய் ஆக்சிஸில் இங்கே கொண்டு வந்து வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த 3D கர்சர் எடுக்கிற இடத்துல இருக்குது. இப்படி தான் வந்து நீங்கள் மிடில் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம இதையே வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட லாக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலிண்டர் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக ஸ்கேல் ஆகுதுல்ல. இப்போ நீங்கள் மிடில் மவுஸ் பட்டனும் பண்ணலாம், இல்லாட்டி வந்துட்டு 3 ஆக்சஸில் இருக்கிற அந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவாக இருந்தாலும் சரி, ரொட்டேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கேலாக இருந்தாலும் சரி, அந்த 3 ஆக்சிஸில் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இதை வந்து Z ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு Z ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா Z ஆக்சிஸ் வந்துடுது. இப்போ அப்படியே மவுஸை மூவ் பண்ணோன்னா அப்படியே ஸ்கேல் ஆகும். இதுதான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ எனக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதை நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே மாற்றினா தான் உண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து மாற்ற முடியாது. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரல பார்த்தீங்களா, வெறும் ரீசைஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துட்டு இப்போ வந்து இன்னொரு புது ஆப்ஜெக்ட் போடுறேன். அதனோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு மெஷ்ஷில் போயிட்டு சிலிண்டர். இப்போ சைடில் வருது பார்த்தீங்களா எத்தனை வேர்டிசஸ்,
வேர்டெக்ஸ் ஏற்ற இது ஸ்மூத் ஆகிட்டே வரும் ஆப்ஜெக்ட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு அனிமேஷன் பண்ணுறீங்கன்னா குறைவான வேர்டெக்ஸ் யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக அனிமேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேம் அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணும்போது குறைவான வேர்டெக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். இப்போ என்னென்னா இங்கே பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வந்து சிலிண்டரில் 3 வேர்டெக்ஸ் வச்சேன்னா அது வந்து ட்ரையாங்கிள் ஆகிடும். இது வந்து பிரமிட் கிடையாது, இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ட்ரையாங்கிள். பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கிளிக் பண்ணணும் உடனேயும் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுச்சு. இப்போ என்னால் திரும்ப அதை வந்து இந்த ட்ரையாங்கிள்லேருந்து அதை சிலிண்டராக மாற்ற முடியாது என்னால். அதாவது இதில் மாற்ற முடியாது, ஆனால் இதுக்கு வந்து வேறு வழியெல்லாம் கூட இருக்குது. சரி, நம்ம இப்போ வந்து அந்த பூட்டுக்கான பேஸை வந்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஷிஃப்ட் ஏ மெஷ் சிலிண்டர். இப்போ சிலிண்டர் வந்தவொடனையும் அந்த பூட்டோட பேஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கேல் Z ஆக்சிஸ் சைஸை குறைச்சிட்டு கீழே கொண்டாந்து வச்சிட்றேன். அதாவது இதுதான் வந்து இந்த பூட்டோட பேஸ். இது வந்து இந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்குது, பட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள இங்கெல்லாம் வந்து எப்படி ஜாக்கெட்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்து வர்ற வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.